அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல மிட் நைட் ஷாப்பிங் போய். ஸோ அதுக்காக தான் போய்க்கிட்டு இருக்கோம். இந்த கடை நம்மளோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ நடந்து வந்தாச்சு. நம்ம அப்படி வந்த கடை இந்த கடை தான். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். எக்ஸப்ட் நம்மளோட க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே வந்து கிச்சனுக்கு தேவையானது, கிளீனிங்க்கு உள்ளது, கிஃப்ட் ஐட்டம்ஸு, கிச்சன் செட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து 5 to 10 ரியால் தான் ரேட்டு. இது எல்லாமே வந்து 5 to 10 ரியால். ஒரு பீஸ் வந்து 5 ரியால் 75 கலாலா டு 11 ரியால் 75 கலாலா அதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய கிச்சன் செட் வந்து இருந்தது. நம்ம குக்கிங்க்கு பிளேட்டிங் பண்ணுற மாதிரி டிசைனாக நிறைய இருந்தது. அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஆஃப்டர் மேரேஜ் லேடிஸ்க்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது. சமைக்கிறோமோ இல்லையோன்னு தெரியாது, ஆனால் எங்கே போனாலும் டிசைனாக ஏதாவது கிச்சன் செட்டை பார்த்தா உடனே வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட ஓடிஜிக்கு வந்து ஏதாவது ட்ரே வாங்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஒரு ட்ரே தானே கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏதாவது பேக்கிங் ட்ரே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. நிறைய மாடலில் வந்து ட்ரே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த கோல்டு பிளேட்லாம் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது, கிளாஸியாக இருந்தது. இப்போ வாங்களேன், நம்ம ஊர் ஐட்டத்தை காட்டுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊர் சைடில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த கடையில் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், இதெல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதிரி ஓலையால் முடிஞ்சது குட்டி குட்டியாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே ஏதோ நம்ம ஊர் ஐட்டமோ இல்லை நம்ம ஊர் எழுதியிருக்கிற பேரோ இல்லை நம்ம ஊர்க்காரங்களோ இல்லை நம்ம மொழி பேசுகிறவங்களோ பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான். அந்த மாதிரி தான். அப்புறம் கிச்சன் டூல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேக்கிங்க்கு தேவையானது, கிச்சனுக்கு உள்ளது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு நிறைய கலெக்ஷன் இருந்தது. அப்புறம் வந்து இது எல்லாமே பேக்கிங்க்கு தேவையானது தான். நம்ம வந்து கப் கேக் செய்கிறதுக்கு உள்ளது. இங்கே எல்லாமே வந்து 5 ரியால் 75 ஹலாலா தான். அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அது இதுன்னு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் மக்களே, எல்லாமே 5 ரியால்னு சொல்கிறேன். ஆனால் 5 ரியால் ஷாப்புக்குள்ளே வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஏதோ ஒரு 10 பொருள் எடுத்தாலே நம்ம பர்ஸு காலி ஆயிரும். அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து 5 ரூபா தானே, 5 ரியால் தானே, 5 ரியால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். இந்த சின்ன பொருள் கூட 5 ரியால் தான். ஆனால் இது வெளியில் வந்து 2 ரியால் கடையிலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த கடையில் எவ்வளோ குட்டி பொருளாக இருந்தாலுமே அதே 5.75 ஹலாலா தான். ஸோ அப்புறம் இந்த ட்ரேலாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஏதாவது பிஸ்கெட்டு இல்லை நட்ஸு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிற மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு இது. இந்த பொருள்லாம் பார்க்கும்போது ஊருக்கு வாங்கிட்டு போகலான்னு தோணும். ஆனால் நம்ம வாங்கிட்டு போனால் அது சேஃபாக இருக்குமா, ஒழுங்காக உருப்படியாக போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டே வந்து வாங்குறது கிடையாது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், லைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. வீட்டு டெக்கோர்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன் இங்கே இருந்தது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வர்றப்பெல்லாம் இந்த கடை வந்து க்ளோசிங் ஆயிரும். ஏன்னா கரெக்டாக 12:30க்கு இந்த கடை மூடிடுவாங்க. இந்த டைம் தான் என்னன்னு தெரியல, ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கே. நாங்கள் 1 மணி ஆயிடுச்சு, 1 மணிக்கு இந்த கடை ஓப்பனில் இருந்தது. அப்புறம் இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து காமிச்சா கீழே போட்டு உடச்சி தண்டங்கட்டை வச்சுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அது இருந்த இடத்துலயே தூக்கி வச்சுட்டாரு. இந்த கடையில் வந்து நிறைய டெக்கோர்ட் ஐட்டம்ஸு, ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து நிறைய கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. பில் போடுற வரைக்கும் இந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஒரே ஜாலியாக இருந்தது. அப்புறம் என்ன, மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். வாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வாங்கினது இந்த பேக்கிங் ட்ரே. அப்புறம் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து கம்ஃபர்ட் 2 லிட்டரு. அப்புறம் வீட்டுக்கு மாப் போடுறதுக்கு ஒரு கிளீனர், லவண்டர் ஃப்ளேவர் லிக்யூட் ஒன்று. அப்புறம் மிரர் எல்லாமே கிளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க. பில்லு 34 ரியால் வந்திருந்தது. என்னன்னு தெரியல, இந்த டைம் எங்களுக்கு எல்லாமே ஆவரேஜாக 5 ரியால் தான் போட்டிருந்தாங்க இந்த கடையில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்மியான அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.